Nimati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பின்னணி என்ன? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நம்ம எல்லாருக்குமே தினசரி ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறாரு. நேற்று கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வாக்குறுதி குறித்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசும்போது பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக ஆளுநர் இந்த திமுக அரசுக்கு இந்த எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரு ஸ்டார் பிரச்சாரகர்னா ஸ்டார் ஸ்பீக்கர்னா அவர் தாங்க அப்படின்னு பேசியிருந்தார். கிட்டத்தட்ட திமுகவினுடைய இந்த தமிழ்நாடு அரசினுடைய ஒரு செயல்பாட்டுக்கும் சட்ட ரீதியாக அனுமதி வழங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை சட்டத்தை மதிக்காமல் மறுக்கக்கூடிய ஒரு போக்கை மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக கழகம் தொடர்ந்து முன் வச்சுட்டே வந்தாங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் இவருக்கு சிறை உறுதி அப்படின்னு ஒரு தண்டனையும் பெற்றாரு. தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு சென்றிருந்தார் திரு பொன்முடி அவர்கள். இந்த தண்டனை வழங்கப்பட்ட காலகட்டத்தில் தானாகவே அவருடைய எம்எல்ஏ பதவியானது பறிபோகும். அதனால் அவருடைய அமைச்சர் பதவியும் டிஃபால்ட்டாக போயிடும். ஏன்னா எம்எல்ஏ அமைச்சர் பதவியும் போயிடும். அந்த அடிப்படையில் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார் மேல்முறையீடு பண்ணி. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸை நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. கன்விக்ஷனே ஸ்டே பண்ணிட்டாங்க. அதாவது தீர்ப்பே நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக ஆகிவிட்டார். அதன் பிறகு அவரை அமைச்சராக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக ஆளுநர் அவர்களுக்கு முதலமைச்சரிடமிருந்து அனுமதி கோரி விண்ணப்பம் போகிறது. அந்த விண்ணப்பத்தின் மீது இவர் தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு நபர், தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தால், இவருக்கு எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு அதை நிராகரித்திருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்குது. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பார்த்து, ஏன்னா அவர் தான் ஆளுநருக்கு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராவார். அவரை பார்த்து கேட்கிறார், ஏங்க உங்கள் ஆளுநர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, அவருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னு தெரியுமா தெரியாதா, சட்டம் தெரியுமா தெரியாதா, அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இவர் உச்சநீதிமன்றத்தை அவமரியாதை செய்கிறார். இஸ் டிஃபைங் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பார்த்து கேள்வி கணைகளை தொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒருவரை கன்விக்ஷனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸு. இப்போ இந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்றபடி தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களா, அதை அனுமதிச்சுட்டு போக வேண்டியது தானே. அங்கே என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான சட்ட வரம்புகளுக்குள்ளே உங்களுடைய அதிகாரம் அங்கே செலுத்தவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை நான் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? இது ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு, நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு காலக்கெடு. நீங்கள் செய்யலை, நாங்களே செஞ்சிருவோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஆளுநருக்கு குட்டு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அவர்களுடைய அந்த மொழியிலேயே நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். மிஸ்டர் அட்டார்னி ஜெனரல், we are seriously concerned about the conduct of the governor in this case. We did not want to say it out loud in court, but you are now constraining us to say that loud. This is not the way. He is defying the Supreme Court of India. When a 2-judge bench of the Supreme Court stays a conviction, the governor has no business to tell us that that does not wipe off the conviction and it is not existent. 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு அவருக்கு அவருடைய தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு இதில் ஆளுநருக்கு எந்த வேலையுமே கிடையாது, அவருக்கு எந்த ரோலுமே கிடையாது. ஒரு அரசை சொல்ல வேண்டியதை செய்யக்கூடியது மட்டும்தான் ஆளுநரோட வேலை. That means those who have advised him have not advised him correctly in accordance with the law. அவருக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் சட்டத்தை குறித்தான சரியான ஆலோசனைகளை வழங்கவில்லை அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. Now the governor better be informed that when the Supreme Court of India stays a conviction, then law has to follow its course.
உச்சநீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை என்பதை தற்போது ஆளுநர் உணர்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எனில் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரிந்து கொண்டே மரியாதைக்குரிய ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆளுநருக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும்னு தெரிஞ்சுமே ஆளுநர் RN ரவி அவர்களுடைய நடவடிக்கை இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் தான் நமக்கு முன்னாடி எழுகிறது. உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஆளுநர் RN ரவி அவர்களை சட்டத்தை மதிக்காத நபர், நீதிமன்றத்தை மதிக்காத நபர், நாளைக்கு வரைக்கும் தான் நேரம், அதுக்குள்ள நீங்க அவரை ஸ்வேரிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்வாரா ஆளுநர் ரவி? அப்படி செய்யவில்லை என்றால் ஆளுநர் மீதான நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது? தமிழ்நாடு அரசு இதை எப்படி இன்னும் அதிகபட்சமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.